subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றது. இந்த திருமுழுக்கு என்பது பாவ நிலையிலிருந்து மனிதனை மீட்டெடுத்து புதிய நிலைக்கு உருவாக்குகின்ற ஒரு முழுக்குதான் திருமுழுக்கு. பழைய மனிதன் புனிதனாகின்றான், பாவ மனிதன் புனிதனாகின்றான். பழைய வாழ்க்கை, நரக வாழ்க்கை, சாவின் வாழ்க்கைக்கு மீட்பு அளிக்கும் ஒரு ஒளிச்சுடராக இயேசுநாதர் மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு பாலமாக அமைகின்றார். அந்த திருவிழாவை தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஒரு புதிய தொடக்கம் இயேசுவின் திருமுழுக்கிலிருந்து தொடங்குகிறது. திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு மனிதன் இறைவனாகின்றான். இயேசுநாதர் தீர்க்கதரிசி ஆகின்றார், இறை மகன் ஆகின்றார். அதற்கு சாட்சி வானமே திறந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார். அதன் நிமித்தம் தெய்வ பிள்ளைகளே, நாமும் புதிய படைப்பாக மாற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்துக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். என் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரட மாட்டார், என் தலையை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 29. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ப மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சியிலுக்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர் திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்கின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிப்பர். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர்
தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்போது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதை போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற நாள். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வா அப்படி என்று கேட்கையில், இது தனிப்பட்ட நிகழ்வு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து மொழிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தைகள் இயேசுநாதர் வழியாக நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த நீருக்கும் இயேசுவுக்கும், நீருக்கும் மீட்புக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் பார்க்கையில்,
தொடக்க நூல் 6வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நோவாவிடம் ஆண்டவர் அழைத்து, இதெல்லாம் பாவப்பட்ட உலகமாக மாறிவிட்டது, இந்த பாவப்பட்ட உலகத்தை நான் அழிக்கப் போகின்றேன், கழுவப் போகின்றேன், அந்த பாவத்தை நான் துடைக்கப் போகின்றேன், அதனால் நீ ஒரு பேழையை கட்டு என்று கூறுகின்றார். நோவாவிடம் கூறுகின்றார். நோவா பேழையை கட்டிய பிற்பாடு 40 இரவும் 40 பகலும் அடைமழை பொழிகின்றது. அந்த அடைமழை உலகத்தை எல்லாம் அழிக்கின்றது, உலகத்தை எல்லாம் கழுவுகிறது. அப்போ ஆண்டவராகிய கடவுளே இந்த உலகத்தை கழுவுவதற்காக என்ன செய்கின்றார்? தண்ணீரை பயன்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியம். அந்த தண்ணீர் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உனக்கும் எனக்கும் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நாம் இந்த பாவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கழுவப்பட வேண்டும். பழைய மனிதனாக இருக்கிறவன் புனித மனிதனாக மாற வேண்டும், புனித மனிதனாக மாற வேண்டும் என்பதை இயேசுநாதர் கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் விடுதலை பயணம். விடுதலை பயணத்தில் செங்கடலை தாண்டி செல்கிறார்கள் இஸ்ராயல் மக்கள். அப்ப ஆண்டவராகிய கடவுள் அங்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். கடலை பிளந்து அந்த செங்கடல் வழியாக நடக்க செய்கின்றார். அதே போல இன்று நமக்கு ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். அடிமைக்கும் பாவத்திற்கும் பொறாமைக்கும் சூழ்ச்சிக்காரர்களுக்கும் ஜாதகங்களுக்கும் ராசி பலன்களுக்கும் அடிமையாக கிடக்கின்றோம். மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாக கிடக்கின்றோம். நாம் ஏதோ ஒரு துக்கத்தில் அடிமையாக கிடக்கின்றோம், ஏதோ ஒரு நஷ்டத்தில் அடிமையாக கிடக்கின்றோம். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்க இன்று அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்கின்றார். அந்த தண்ணீர் விடுதலையை கொடுக்கின்றது. அந்த தண்ணீர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து கழுவுகின்றது தெய்வ பிள்ளைகளை. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் யோசுவா வாக்குத்தத்தத்தின் இடத்திற்கு நாட்டிற்கு செல்வதற்கு முன்பதாக அந்த யோர்தான் நதியானது அவர்களுக்கு தடங்கலாக இருக்கின்றது. வாக்குத்தத்தத்தின் நாட்டிற்கு செல்வதற்கு முன்பதாக யோசுவா என்ன செய்கின்றார்? ஆண்டவராகிய கர்த்தரிடம் செபிக்கின்றார். அப்போ அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளக்கிறது. இஸ்ராயல் மக்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் நாட்டிற்குள்ளாய் கானா தேசத்திற்குள்ளாய் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த யோர்தான் நதி இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எசையா சொல்லுகின்றார், இதோ என் ஊழியர் வருகின்றார், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்ற இறை வார்த்தை வாக்கு தத்துவம் இன்று வானம் திறக்கின்றது. அதே வாக்குறுதி ஆண்டவருக்காக மொழிக்கப்படுகின்றது. தெய்வ பிள்ளைகளே, யோர்தான் நதிக்குள்ளாய் வருகின்றார். அந்த தண்ணீர் ரொம்ப முக்கியமாக மாறிச்சு. இந்த உடலை அது பரிசுத்தமாக்குகின்றது. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம அடிக்கடி யாராவது செத்து போயிட்டாங்கன்னா பாட்டு பாடுவோம், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும். இந்த பாட்டை எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டு இருப்போம். அது ஒரு ராங்கு கான்செப்ட் தெய்வ பிள்ளைகளே, அது ஒரு ராங்கு கான்செப்ட். என்னவென்றால், ஆண்டவராகிய கடவுள் ஆதி ஆகமத்தில் பார்க்கின்றோம், மண்ணை எடுத்து மனிதனாக உருவாக்குகின்றார். அப்போ அந்த மண்ணுக்கு போயிடும் என்பது தெரிந்தது. ஆனால் அந்த மண்ணுக்குள்ளாய் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஜீவனை ஊற்றுகின்றார். அப்போ இந்த உலகத்தில் ஆடு மாடு கோழி யானை சிங்கம் எல்லாத்தையும் ஆண்டவர் படைத்தார். அதெல்லாம் முக்கியமாக இல்லை.
ஆனால் மனிதனுடைய சுவாசத்திலே ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய ஆவியை ஊதுகின்றார். அப்ப மனிதன் எவ்வளவு ஒரு சிறந்த படைப்பாக மாறுகின்றான். நமக்கு நிறையா பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம என்னதான் ஜெபிக்கிறோம், என்னதான் செய்கிறோம், நீ யார் நான் யாருன்னு. ஆசீர்வாதம் ஒருத்தன்ட்ட மட்டும் இருக்காது, குருவானவர்கிட்ட மட்டும் இருக்காது, இல்லை பிஷப்பிட்ட மட்டும் இருக்காது, இல்லை ப்ரேயர் பாஸ்டர்கிட்ட மட்டும் இருக்காது, இல்லை சிஸ்டர்கள்ட்ட மட்டும் இருக்காது. எல்லாரிடமும் அந்த ஜீவன் இருக்கின்றது. தேவனாகிய கடவுள் ஊதிய அந்த ஜீவன் இருக்கின்றது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள்னா நம்ம தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது. தெய்வ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முள்ளா இறைவன் ஜீவித்து கொண்டிருக்கின்றார். நம்ம எல்லாம் தேவனுடைய படைப்பு. அந்த ஜீவனை தாங்குகின்ற கருவிதான் இந்த உடல். அப்ப அந்த ஜீவன் ஆண்டவர்கிட்ட சென்றுவிடும், உடல் மண்ணுக்கு போயிடும். ஆனா அதே பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய உடல் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த உடல் எவ்வளவு பரிசுத்தமானது. திருமுழுக்கு பெறுகின்றோம், பாவ நிலையிலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். அப்ப இந்த தேவாலயத்தை நீ சபித்து கொண்டிருக்கிறாய். சனியம் பிடிச்ச காலு வலிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த வயிறு ஊதிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சபிக்கிற வார்த்தைகள் தெய்வ பிள்ளைகளே. உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய உடலிலே, உன்னுடைய பாகத்திலே தேவனாகிய கர்த்தர் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் அந்த பாவ நிலையை மாற்றுவதற்கு இயேசுநாதர் திருமுழுக்கு பெறுகின்றார். தண்ணீர் ஊற்றப்படுகிறது அவர் மேலே. அப்போ அந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் படுகின்ற அந்த தண்ணீரானது அவரை பழைய ஜீவத்திலிருந்து புதிய ஜீவனுக்குள்ளாய் ஒரு நற்செய்தியின் நாயகனாய் மாற்றுகிறது. அப்போ அந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்கு வரும் பொழுது வானம் திறக்கின்றது. இவரே அன்பார்ந்த மகன் என்று இயேசுநாதருக்கு மட்டும் இல்லை, தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதே வாக்குத்தத்தம் தெரிவிக்கப்படுகிறது. இவரே என் அன்பார்ந்த மகள், இவரே என் அன்பார்ந்த மகன். இதுக்கு என்ன முக்கியம்? நம்ம பாவத்தை தான் சுமக்கிறோம், நம்ம புனிதத்தை சுமப்பதில்லை. நம்ம பாவத்தை தான், பழைய வாழ்க்கையை தான் சுமக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தான் சுமக்கிறோமே ஒழிய இறைவனை சுமப்பதில்லை. அதனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீயும் இறைவன் தான். ஆண்டவருடைய ஜீவனை தாங்குகிற ஒவ்வொரு மனிதனும் இறைவன்தான், இறைவனுடைய படைப்பு தான். இறைவனிடமிருந்து வந்தான், இறைவனிடம்தான் செல்வான் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு இந்த திருமுழுக்கு விழா விளக்குகிறது. அதனால் தெய்வ பிள்ளைகளே, என்றும் புது படைப்பாக, புனித படைப்பாக, உன்னதத்தின் படைப்பாக, இறைவனை தாங்குகிற படைப்பாக, இந்த உலக காரியங்களை தாங்கக்கூடாது. இந்த உலக கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கிறதுக்கும் உடல் சிருஷ்டிக்கப்படலை, படைக்கப்படலை. இந்த இறைவனை தாங்குவதற்கு தான் உன்னுடைய உடல் படைக்கப்பட்டது. அப்போ நீ யாரை தாங்கி கொண்டிருக்கிறாய்? இறைவனை தாங்கி கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் எனக்கு சொத்து இருக்குது, பேங்க் இது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அதை தான் தாங்கிட்டு இருக்கிறோம். ஜாதியை தாங்கிட்டு இருக்கிறோம், பெருமையையும் பதவியையும் தாங்கிட்டு இருக்கோம். அதை தாங்கிறதுக்கு நீ இந்த உலகத்துக்கு வரல. ஆனால் நீ எதற்காக வந்தாய்? இறைவனை தாங்குவதற்காய். நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் ஆண்டவர் உன் உள்ளத்துக்குள்ளாய் இருப்பார். ஆனால் ஜீவனை பிரிவதற்கு முன்பதாக நீ உன்னையே இறைவனாக மாற்றிக்கொள்ள இந்த திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த அழைப்புதலை ஏற்று நாம் அனைவரும் ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, இன்று நாளிலே நீர் யோர்தான் நதிக்குள்ளாய் சென்றீர் சுவாமி. அப்பா, அந்த வேளையில திருமுழுக்கு யோவான் சொன்னார், நானே அருகதை அற்றவன் அல்லவா என்று. இறை வாக்கு நிறைவேறணும், இதை நீ செய் என்று சொல்ல பொழுது அந்த தண்ணீரை எடுத்து உன் மீது அவர் பொழிந்தார் சுவாமி. அப்பா, தண்ணீரின் வழியாக எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர் சுவாமி. நைல் நதியை இரத்தமாக மாற்றினீரே ஆண்டவரே, செங்கடலை பிளந்திரே சுவாமி. அப்பா, இந்த உலகத்தை நோவா காலத்திலே அழித்து போட்டிரே ஆண்டவரே. அப்பா, பாவ கரைகளை அகற்றினீரே சுவாமி. நாகமானுடைய குஷ்ட ரோகத்தை ஆண்டவரே கழுவினீரே ஆண்டவரே. அதே தண்ணீரினால் இன்று அப்பா இந்த பிள்ளைகள் அனைவருடைய கண்ணீர்களையும் கவலைகளையும்
கஷ்டங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் அப்பா கடன் பிரச்சனைகளையும் குழந்தை இல்லா பிரச்சனையையும் நீர் கழுவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வானத்தை திறந்து அது இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்னீரே சுவாமி. அப்பா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க அனாதைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. பயத்தினால பதட்டத்தினால ஐயோ என்ன நடக்க போகுதோ, எப்படி வாழ போறோமோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, எனக்கு பயம் மேல பயம் வருதே என்று ஆண்டவரே கணவனை நினைத்து, மனைவியை நினைத்து, மகளை நினைத்து, மகனை நினைத்து, குடும்பத்தை நினைத்து கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே போன வருஷம் தான் அப்படி கஷ்டப்பட்டோம், இந்த வருஷமாவது நல்லா இருப்போம்னு நினைக்கிற பிள்ளைங்களை பாருங்க ஆண்டவரே. அப்பா நீர் பழைய மனிதனாக இருந்து புனித மனிதனாக மாறினீர் ஆண்டவரே. மனிதத்துவத்திற்கு ஆண்டவரே நீர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திரே. திருமுழுக்கு உன் ஜென்ம பாவத்தை கழுவும் என்று கற்றுக் கொடுத்திரே சுவாமி. பாவ வாழ்க்கையை கழுவும் என்று கற்றுக் கொடுத்திரே ஆண்டவரே. அதே போல என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து என்னை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் ஆண்டவரே. அப்பா இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் திருமுழுக்கு பெறட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் யோர்தான் நதி ஆண்டவரே நீர் ஊற்றப்படட்டும் சுவாமி. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே இவர்களுடைய ஞான ஸ்தானத்தை புதுப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தினுடைய ஞான ஸ்தானத்தை புதுப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கவலை வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே கண்ணீர் வாழ்க்கையிலிருந்து நாளைய தினம் ஒரு நல்ல தினமாக ஆண்டவரே இன்றே அற்புதம் நடக்கும் தினமாக மாறட்டும் சுவாமி. ஏசப்பா அந்த நிகழ்வு அந்த வானத்தை திறந்து அப்பா தெய்வமே உன் மகனை அங்கீகரித்ததை போல இந்த பிள்ளைகளையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனையும் மகளையும் நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாக வாழக்கூடிய கிருபையை கொடுங்க. இந்த உடலை காத்துக் கொள்கின்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த உடலுக்குள்ளாய் நீர் வாழ்கிறீர். இந்த உடலிலே உம்முடைய பரிசுத்தம் என்னாலும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய தேவாலயமாக கருதப்படணும் என்று சிந்திக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையையும் ஜெப ஆவியையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீர் ஊற்றும்படியாக ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திருப்பார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயினால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கருவூலம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், கடன் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், உறவின் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குகிற நம் உன்னத தேவன் இன்று திருமுழுக்கு பெற்று பழைய மனிதனை புனிதனாக மாற்ற, புதிய மனிதனை புனிதனாக மாற்ற தன்னுடைய திருவிருந்திற்கு அழைக்கின்றார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக
எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவே பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானம் திறந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வெள்ளமை தர வேண்டும். வானம் திறந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வெள்ளமை தர வேண்டும். போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நிலையான புகழுக்குரிய தூயரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.